அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சுதா. இந்த பதிவுல ஒரு 5 ராசிக்காரங்களுக்கு இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி காலங்கள்ல இந்த ஜாக்பாட் வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனை நம்ம இந்த பதிவுல பார்த்துடலாம். நண்பர்களே, புதுசா பார்க்குறவங்களா இருந்தா நம்ம காணொலியை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். ஜாக்பாட் அப்படிங்கிற விஷயத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதாவது ஒரு புதையல் ரகசியம் நமக்கு தென்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, அத நம்ம அடையணும்னு சொல்லி முற்படுவோம். அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பணம் வந்தா யாரு வேணான்னு சொல்லப் போறோம்? அந்த அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கா, இல்லையா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. வருஷ வருஷம் கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, ராசி மாறுது, நட்சத்திரம் மாறுது. அப்படியெல்லாம் மாறும்போது ஏதாவது நமக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்க சொல்லி 100க்கு 50% பேர் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அது நிச்சயமாக இருக்குது. பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. பணமே இல்லாம வாழவே முடியாது அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலைக்கு இப்ப நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இதுல இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் கழுத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த விதத்துல இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிச்சயமா இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தா தான் அதுவும் நமக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா வாழ முடியுன்ற மாரி நிலைக்கு நெறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த விஷயத்துல லாட்டரி யோகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. இந்த லாட்டரிய விரும்பாதவங்க ஒரு 50% பேர் இருக்கலாம். பாக்கி இருக்கிற 50% பேர் நிச்சயமா விரும்புவாங்க. இதன் மூலமா நமக்கு ஒரு பணம் கிடைச்சா, நமக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியிலேருந்து நம்ம மீண்டு வெளிய வந்துரலாம். கடன்கள அடைச்சிரலாம். நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு நிச்சயமா இருக்கும். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் நிச்சயமா வேணும். தெய்வ அனுக்கிரகம் நிச்சயமா இருக்கணும். இப்போ போய் டெய்லி ஒருத்தரு ஒரு லாட்டரிய வாங்குறாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஒரு குறிப்பிட்ட எண்கள் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்த தரக்கூடிய எண்களாக இருக்கும். இந்த ஒரு முறை அவரு ஒரு சீட்ட வாங்குறாரு அப்படின்னு சொன்னா, அதுல அவருக்கு ஒரு ஒரு சிறிய தொகை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, மறுமுறை அவருக்கு அதே எண்ணைத்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசுல பதிஞ்சு வச்சுக்குருவாரு. இதே மாரி தான் எல்லாரும். அப்ப எல்லாருக்கும் தனக்கு முதல்ல என்ன வாய்ப்பு எதன் வழியாக கிடைச்சதோ, அந்த வழியத்தான் நம்ம தேடி போயிட்டே இருப்போம். வேற வழியில நம்ம போக மாட்டோம். இது லாட்டரியில இருக்கிற முக்கியமான சூட்சமம். இதுதான் மெயினான பாயிண்ட். அதனால ஃபர்ஸ்ட்டு ஒரு எண்கள்ல நமக்கு பணம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அதே எண்கள மனசுல வச்சுக்கிட்டு, 2வது முறை முயற்சி பண்ணுவாங்க. 3வது முறை முயற்சி பண்ணுவாங்க. 4வது முறை எப்படினாலும் அதே எண்ல அவங்களுக்கான ஒரு தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அ நம்ம மாத்தி மாத்தி அதுல கிடைக்குமா, இதுல கிடைக்குமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றதுல நமக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. இந்த ராசிக்கு இந்த நம்பர் அப்படிங்கிறது செட் ஆகும் அப்படிங்கிறது எண்கணித ஜோதிடத்திலேயே இருக்குது இல்லையா? அந்த வகையில தான் அவருக்கும் அந்த வாய்ப்பு அந்த நம்பர்ல தான் கிடைச்சிருக்கும். ஆனா எதனால கிடைச்சதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பட் அந்த நம்பர் தான் அவங்களுக்கு ஒரு யோகமான நம்பரா இருக்கும். அதையே மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே மூவ் பண்ணிட்டு இருந்தா மட்டும் தான் அதுல ஒரு மாற்றம் இல்லாம கிடைக்கும். இதனால தான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த லாட்டரியில பணம் வாங்குறதே அவங்க ஒரு கலையாவே இருக்கும். அவங்க எப்படினாலும் ஏதாவது ஒரு டயத்துல ஒரு அமௌண்ட் வாங்கிட்டே இருப்பாங்க. இது அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ரகசியம். அதனால அவங்க அந்த எண்ணையே விரும்பி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாரி யார் எதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய எண்களாக இருக்கும். சரிங்களா? ஜோதிட சாஸ்திரத்துல தன செல்வத்தை, பொன்னும் பொருளையும் கொடுக்கக்கூடிய சுபகிரகமான குரு பகவான் அப்படிங்கிற முக்கிய பங்காற்றுறார் இல்லைங்களா? அப்ப இந்த குரு பகவானுடைய ராசி பயிற்சி காலம் அப்படிங்கிறது, நட்சத்திர பயிற்சி காலம் அப்படிங்கிறது நிச்சயமா 12 ராசிக்காரங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை குடுத்துக்கிட்டே தான் போயிட்டு இருப்பார்.
அந்த மாற்றத்தினாலேயே சில பேருக்கு வந்து அந்த பண வரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எப்படினாலும் கிடைச்சிரும். அது ஏதாவது ஒரு வகையில கிடைக்கும். ஒரு லோன் விஷயமா பணம் கேட்கணும்னா, அதுக்கு நமக்கு அந்த அனுக்கிரகம் இருந்தா தான் அது கிடைக்கும். ஒரு கைமாத்து கேட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கும் ஒரு நல்ல நேரம் இருந்தா தான் அதுவும் கிடைக்கும். கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருந்தா தான், நேர காலங்கள் சரியா இருந்தா தான் அதுவும் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயுமே எதிர்பார்த்தது கிடைக்கிறதுக்கு கூட இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகமும் நிச்சயமா வேணும். அதன் அடிப்படையில தான் இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி காலம் யார் யாருக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ராசி வாரியாக வக்ர பயிற்சி பற்றி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த பதிவில் வந்து இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை கணிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பில் சில ராசிகளை பற்றி கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த குரு பகவான் வந்து 9/10/2024 ஆரம்பித்து 4/2/2025 சுமார் 4 மாத காலங்கள் அப்படிங்கிறது வக்ரகதியில் இருப்பார். இந்த வக்ரகதியில் அவர் வந்து ரிஷபராசியில் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் தொடங்குவார், பின்னோக்கி நகர்வார். இப்போ நேர்கதியில் இருக்கிற போது ஒரு பலனும், பின்னோக்கி நகர்கின்ற பொழுது ஒரு பலனும் இருக்கும். இதில் பின்னோக்கி நகர்கின்ற பொழுது பலன் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதன் அடிப்படையில் எந்தெந்த ராசிக்காரங்கள் அப்படின்னு பார்க்குற போது முதலாவதாக இருக்கக்கூடியது வந்து கடகராசி. இந்த கடகராசி நீர் ராசி. மேக்சிமம் இந்த கடகராசிக்காரவங்களுக்கு அதிகமான நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனாலும் கடகராசிக்காரவங்க கடல் கடந்து போய் சம்பாதிக்கிற திறமை பெற்றவங்க நீர் ராசி. இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர்னு அமைக்கிறது வந்து இந்த கடகராசிக்கு 100க்கு வந்து ஒரு 70% வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நான் கடகராசியில் பிறந்ததான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்கன்னா, அது அவங்களுடைய கர்மவினை பயன் ஒன்று நிச்சயமாக இருக்கும். அது வந்து அதன்படியே அனுபவிச்சே தீரணும். பொதுவாக சொல்லக்கூடியது வந்து கடகராசிக்கு அந்த ஜாக்பாட் வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். இன்னைக்கு வந்து கடகராசிக்காரங்க தான் நிறைய பேர் இந்த முதல் பரிசையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. வெளிநாடுகள்லேயும் அதே மாதிரி அவங்க தான் அதிகமான பரிசை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வும் இருக்குது. இந்த கடகராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் பயணிக்கின்ற பொழுது பல மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அதையெல்லாம் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த ஜாக்பாட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம். 11ஆம் இடம் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். ஆசை அப்படிங்கிறது பூர்த்தி ஆகிடுச்சுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக இந்த 4 மாதங்களில் வந்து ஜாக்பாட் யோகம் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு உண்டு, முதன்மையாக உண்டு அப்படிங்கிறது தான். இவங்களுடைய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 மாதங்களுக்கு இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 2, 4, 6 மற்றும் 3, 5, 8. அப்போ 246, 358 அப்படின்னு சொல்லி 6 இலக்க எண்கள் 4 மாதங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான எண்கள் அப்படிங்கிற விஷயம். அப்போ இந்த எண்களை வந்து எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சுக்கிறலாம். இந்த லைனாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்குறேன். பட் இந்த எண்களை வந்து எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சுக்கிறலாம். இப்போ இந்த 246, 358 அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த எண்களையாவும் நீங்கள் 35, 24, 68 இப்படி மாற்றி அமைச்சுக்கலாம். ஆக இதே எண்கள் தான் உங்களை சுற்றி சுற்றி வரும். கடகராசிக்காரவங்களை அதிகமாக இந்த எண்கள் தான் சுற்றி சுற்றி வரும். அப்போ இதுக்குள்ளே தான் உங்களுக்கான ஜாக்பாட் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் தான் இருக்குது. சரிங்களா? இது ஒரு பொதுவான கணிப்பு. இப்போ இந்த வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். விருப்பம் இருந்தால் இந்த எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நிச்சயமாக ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு குரு பகவான்
9ல் இருக்கிறாரு. பொதுவாகவே வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிறது ஒரு பேச்சு வழக்கு, ஒரு சொல் வழக்கு, ஜோதிட வழக்கு. குரு பகவான் 9ல் இருந்தால் அவர் வந்து தன்னுடைய சொந்த ஊர்லேருந்து வாழாட்டியும் கூட போன இடத்துல தான் அவருக்கு அதிகமான வாழ்க்கை தரம் மேம்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து கன்னிராசிக்காரவங்க வாழ்வாதாரத்துக்காக வெளியில் போகிறது, ஏதோ ஒரு விஷயமாக வெளியில் போகிறது அப்படிங்கிறது, இல்லை வெளியிலே போய் குடியிருந்துக்கலாம், வேறு ஊர்லேயே போய் இருந்துக்கலாம், நம்ம ஊர்லேயே இருந்தாலும் நம்ம வாழ முடியாத அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். அப்போது இந்த ஒரு வருட காலத்தில் வந்து அவங்களுக்கு கன்னிராசிக்காரங்க சில பேருக்கு நிறைய சிந்தனைகள் இப்படி தான் வரும். அப்போ வெளியில் போய் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டே பண்ணி நம்ம காசு பணம் சம்பாதிக்கணுன்ற போது அவங்க அந்த இடத்துல தான் கரெக்டாக ஆணி அடித்து உட்காந்துருவாங்க. அங்கே தான் முன்னேற்றமே ஆரம்பிக்கும். அந்த முன்னேற்றத்தின் அடிப்படையில் அவங்க மேலும் மேலும் காசு பணம் சம்பாதிச்சு முன்னுக்கு வந்துடுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 மாதங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது வந்து 5, 6, 1, 3, 8, 9, அதாவது 561, 389 அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இப்போ இந்த எண்கள் அப்படிங்கிறது இந்த 4 மாதங்களுக்கு நம்ம ஃபிக்ஸடாக பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த எண்களுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வரும். இந்த எண்களை நம்ம எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சுக்கலாம். 561, 389 எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சுக்கலாம். இப்போ உதாரணமாக வந்து 38, 56, 91 இப்படி அமைச்சுக்கலாம். இதில் 0 அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம். இதில் 0 வந்தாலும் பாக்கி இருக்கிற 5 எண்கள் இதாகத்தான் இருக்கும். ஆக கன்னிராசிக்காரவங்களுக்கு நிச்சயமாக இடப்பெயர்வு அப்படிங்கிறது போயிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் ஈடுபட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவும் ஒரு பொதுவான கணிப்பு. அடுத்ததாக துலாம் ராசிக்காரவங்களுக்கு நிச்சயமாக இந்த 4 மாத காலங்களில் ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பல காணொளிகளில் வந்து அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த 4 மாத காலங்களுக்குள் இருக்கும். இப்போது இந்த துலாம் ராசிக்காரவங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல தன்னுடைய பயணத்தை பின்னோக்கி நகர்றார். 8ஆம் இடத்துலேருந்து பின்னோக்கி நகர்றாரு. அது 7ஆம் இடத்துக்கு திருப்பி வரக்கூடிய அமைப்பு. ஆக இந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்பு எந்த நம்பரில் இருக்கும் அப்படிங்கிறது 7, 6, 4, 3, 5, 8, அதாவது 764, 358. இந்த 764, 358 அப்படிங்கிறது இந்த 6 எண்கள் தான் அவங்களுக்கான இந்த 4 மாதங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த எண்களுக்குள்ளேயே தான் உங்களுக்கு சுற்றி சுற்றி வரும். வேறு எண்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ இந்த எண்களை வந்து நம்ம பயன்படுத்துகின்ற போது இதில் 0 வரலாம். இந்த எண்களை மாற்றி எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உதாரணமாக வந்து 58, 77, 64 அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நம்பரை எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அதில் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த 764, 358 உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரவங்க. இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த 4 மாதங்களில் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ இவங்களுக்கும் ஜாக்பாட் இருக்குது. இந்த தனுசு ராசிக்கு ராசியோனுடைய அதிபதி குரு பகவான் அவர் 6ல் இருக்கிறார் அப்படிங்கிறது 5ஆம் இடத்தை நோக்கி வருவார் அப்படிங்கிறது தான். பின்னோக்கி வரும்போது 5ஆம் இடத்தை நோக்கி வருவார். பொதுவாகவே 5ஆம் இடம்தான் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு குரு பகவான் பின்னோக்கி வருகின்ற பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போது தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த அனுகிரகத்தை நம்ம பெற போகிறோம் அப்படின்னு. இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து 5, 9, 1, 4, 2, 7 இந்த எண்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள். இந்த குருவனுடைய வக்கர பயிற்சி காலத்தில் முழுக்க இந்த எண்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். இப்போது 59,
14, 27 அப்படின்னு சொல்லி இந்த 6 எண்கள் இருக்குது. இந்த எண்கள நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 0 அப்படிங்கிறது வரும். அப்போ எந்த இடத்துல 0 இருந்தாலும், இந்த எண்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நீங்க எப்படி வேணாலும் மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஒரு உதாரணமா 27, 59, 14ன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு நம்பர் செலக்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னால், அதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்பு. ஆக நிச்சயம் இதுல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வாய்ப்பு, இந்த வக்ர பயிற்சி காலத்துல அந்த ஜாக்பாட் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இந்த எண்கள் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து அவருடைய பின்னோக்கிய பயணத்தை தொடங்குறாரு. அப்போ பின்னோக்கிய பயணம் அப்படிங்கிறது 4ஆம் இடம் நோக்கி வரக்கூடிய அமைப்பு இல்லைங்களா? இப்போ 4ஆம் இடம் சகல வசதிகளை கொடுக்கக்கூடிய இடம். இந்த சகல வசதிகளுக்கு அந்த இடத்துக்கு பின்னோக்கி வருகின்ற பொழுது நிறைய சொத்து பத்துகள் நம்ம வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ இந்த இடத்துக்கு குரு பகவான் வந்தால் நமக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மகர ராசிக்காரவங்களுக்கும் ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கு வந்து 1, 4, 8, 2, 5, 9 இந்த எண்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். அதாவது 14, 82, 59 இந்த 6 இலக்க எண்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த எண்களை வந்து நீங்க எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சுக்கிறலாம். இப்போ 148, 259 அப்படிங்கிறது மகர ராசிக்கு அதிர்ஷ்ட எண்கள். இதையே நாம எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கிற போது, உதாரணமா ஒருத்தர் 48, 25, 19 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ மறுபடியும் வேற ஒரு நம்பர் செலக்ட் பண்றாரு அப்படின்னா அவர் 25, 94, 88 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணார்னா இந்த மாதிரி. ஆக எப்படி செலக்ட் பண்ணாலும் இந்த எண்கள் தான் மாறி மாறி வரும். இப்போ இந்த எண்களுக்குள்ளே அவருக்கான ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஆக இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி காலத்தில் வந்து இந்த 5 ராசிக்காரவங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா இருக்கும். இப்போ இந்த ஜாக்பாட்டை நோக்கி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை தவிர 100க்கு 50% பேர் இந்த வாய்ப்பை எதிர்பார்த்து இருப்பாங்க. அதில் வந்து இந்த எண்களை பயன்படுத்தி நாம் ஒரு முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ ஃபிக்ஸடாக இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பட் இது வந்து பொதுவாக சொல்கிற போது இந்த எண்கள் தான். இந்த எண்களை வந்து நான் ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் தான் நான் கொடுத்துருக்குறேன். எண் சதுரியத்துக்கு நான் கொடுக்கவே இல்லை. இது ஒரு கணிப்பு. இந்த கணிப்பு வந்து குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு அந்த இடத்துலேருந்து கணக்கிட்டு இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத கணக்கிட்டு அந்த நட்சத்திரங்களுடைய எண்ணை கொடுத்து அந்த ராசியினுடைய எண்ணை கொடுத்து கிரகங்களுடைய எண்கள் அப்படிங்கிறத கணிச்சு தான் இதை கொடுத்துருக்குறோம். அப்போது இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய எண்களாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ எது எப்படி இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் முயற்சி பண்ணாமல் கிடைக்காது இல்லையா? முயற்சி பண்ணாமல் கிடைக்காது. முயற்சி பண்ணுனா இந்த எண்களை வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போது நினச்ச மாதிரியா நம்ம பயணிக்காமல் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி மட்டுமே பயணிக்கலாம். இந்த வழி தான் போகணும், இப்படித்தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் நம்ம போயிட்டோம்னா மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த திருப்தியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்குன்னு ஏதாவது ஒரு ஃபிக்ஸடாக ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது தான். நண்பர்களே, இதில் நான் கொடுத்துருக்கிறது வந்து இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி காலத்தில் வந்து நிச்சயமாக இதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பொதுவான பலனை நான் கொடுத்துருக்குறேன். நம்மளுடைய ஜாதகங்களில் வந்து உங்களுடைய ஜாதகங்களில் வந்து நமக்கான யோக தசை தசாபுத்திகள் போயிட்டு இருக்குதா என்னன்றது அது அவரவருடைய சுய ஜாதகங்கள்லாம் தெரியும். அப்படி இருக்கிற போது அந்த மாதிரியான ஒரு நல்ல யோக தசைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதிகமாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இதில் கொடுத்துருக்கு வந்து ஒரு பொதுவான கணிப்பு தான். இதை வச்சு முடிவான இதுக்கு நம்ம வர முடியாது. இப்படி இருக்கலாம் இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு
ஒரு முடிவு, ஒரு யூகம் அப்படிங்கிறது தான். நண்பர்களே, இதில் கொடுத்துருக்கிற எண்களை கொஞ்சம் பயன்படுத்தி முயற்சி பண்ணி பாருங்க. பொதுவாகவே நாட்டில் வந்து அதிகமாக முதலீடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் லாட்டரி விஷயத்தில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிற போது நிச்சயமாக இந்த எண்களை பயன்படுத்தி நம்ம ஈடுபட்டுக்கலாம். ஏதாவது ஒரு டயத்தில் நம்ம ஒரு முயற்சி பண்ணிக்கலாம். கண்டினியூவாக அப்படிங்கிறது அது அவருடைய விருப்பத்தை பொறுத்து. சரிங்களா? ஆனாலும் பொருள் இழப்பீடு, காசு பண இழப்பீடு நம்ம பண்ணக்கூடாது. நண்பர்களே, வந்து இந்த பதிவு யாரையும் நாட்டை வாங்க சொல்லி வற்புறுத்தலுக்கான பதிவு அல்ல. வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு ஒரு பொதுவான எண்கள் அப்படிங்கிறது தான் நான் இதை கொடுத்து நான் சொல்லியிருக்கிறேன். விருப்பமாக இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்துங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? யாரையும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி இந்த பதிவில் கொடுத்துருக்கிற எண்கள் வச்சு வாங்க சொல்லவில்லை. விருப்பம் இருக்கவங்க பயன்படுத்திக்கங்க, விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து விட்டுருங்க. அதில் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கு பணம் பொருள் கிடைச்சா உங்கள் வாழ்க்கை மேம்படட்டும். மிக்க நன்றி.